கோவையில் யார் போட்டியிட்டாலும் அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும், அதிமுக ஆட்சியில் மட்டுமே கோவை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது என்றும் கூறினார். மேலும் அதிமுகவின் கோட்டை கோவை என்றும் தெரிவித்தார். யார் போட்டிட்டால் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அம்மா, அதே போல் தலைவர் எடப்பாடியார் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்துருக்குறோம். இது எப்பவுமே அதிமுக கோட்டை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மேலே கடுமையான அதிருப்தி மக்கள் மேலே இருக்குது. 5 வருடம் ஒன்றும் பண்ணல. மீண்டும் அதிமுக வந்தால் தான் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க முடியும். நிறைய திட்டங்கள், எந்த திட்டங்கள் 5 வருஷம் நடக்கல. மீண்டும் திட்டங்கள் தர எடப்பாடி முதலமைச்சர் வருவார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு இறங்கு முகமாகவும் அதிமுகவிற்கு ஏறு முகமாகவும் இருக்கும் என முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தரிசனம் செய்த அவர், திமுக கூட்டணிக்குள் விரிசல் உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக மக்கள் விரும்புவதாகவும் பேட்டியளித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறப்போகிறார். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் அத்தனை பேரும் ஜாதி மத பேதம் பார்க்காமல் அத்தனை பேரும் அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு இருக்கிறார்கள். 2026 இந்த பொதுத் தேர்தல் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய இறங்கட்டமாக அமையும். அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஏறுகட்டமாக வளர்ச்சியாக அமையும். மற்ற கட்சிகளின் வேட்பாளர் பட்டியலை பார்த்து திமுக தனது வேட்பாளர்களை அறிவிப்பது பரிதாபகரமானது என கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, விலைவாசி உயர்வு மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தால் மக்கள் திமுக மீது கோபத்தில் உள்ளனர் என்றும், அதிமுக தான் முதலில் வேட்பாளர்களை அறிவித்து துணிச்சலாக தேர்தலை சந்திக்கிறது என்றும் கூறினார். அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலையில் தேர்தல் வந்திருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணி அமைத்திருக்கின்றது. கூட்டணியில் அவர்களை போல எந்த நெருடலும் இல்லை. அழகாக யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பிரிக்கப்பட்டது ஒரே நாளில் பிரித்து அறிவித்தோம். 2 நாட்களில் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் கண்டுவிட்டோம். முதல் கட்டமாக பிரதான அரசியல் கட்சி என்ற நிலையில் மற்றவர்களால் வேட்பாளர் அறிவித்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமையில் கூட்டணி. அதில் முதல் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். ஜூலை 7ஆம் தேதியை துவங்கி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலாக இன்றைக்கு பிரச்சாரத்தை முடித்திருக்கின்றார். முதலாக தேர்தல் களத்துக்கு சென்ற கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதலாக பிரதான கட்சிகள் என்ற வகையில் வேட்பாளர் பட்டியலை முதல் கட்டமாக 23 வேட்பாளர்கள், அடுத்த கட்டமாக 127, ஆக 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள். இன்றைக்கு கூட ஒரு வேட்பாளர் பட்டியல் இறுதி பட்டியலாக வர இருக்கின்ற நிலையில் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு முதலாக மக்களை சந்திக்கின்ற களத்திற்கு வருகின்ற தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால், இதிலிருந்தே நம்ம தேர்தல் நிலவரத்தை மக்களுடைய மனநிலை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் வேலூரில் திமுகவில் இணைந்தனர். வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி அவர்கள், எத்தனை முனை போட்டி வந்தாலும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பணி 2 தொகுதியிலுமே உதயசூரியன் போட்டியிடுகிறது. ஆகையால கண்டிப்பாக 2 தொகுதியிலுமே ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்து முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பேன். மாவட்ட செயலாளராக நீங்க பதவியேற்று முதல் சட்டமன்ற தேர்தல், அதுவும் அப்பாக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க, அதுவும் அடிஷனலா 100 தொகுதி வேலை செய்ய போறீங்க. உங்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு மும்முரமா இருக்கும், என்ன ஒரு அஜெண்டாவை முன்வைக்க போறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகவே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான மாநாடுகள், BLA2 மீட்டிங் எல்லாம் முதலமைச்சர் தலைமையிலையும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் நடைபெற்றது. அகையால கழக தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு வேட்பாளர் அறிவித்த உடனே எல்லாரும் முழு மகிழ்ச்சியோட இன்னைக்கு தேர்தல் பணியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுவதால் திமுக கூட்டணிக்கே பாதிப்பு ஏற்படும் என புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அவர், திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மக்கள் வெறுப்பதாகவும், மக்களுக்கான நிறைவேற்றப்படாத திட்டங்களை தான் நிறைவேற்றப் போவதாகவும் கூறினார். இளம்பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்வதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. கொலைகள், கொள்ளைகள்
கற்பழிப்புகள் நடக்கின்றதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்த இங்கே தவறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. ஆகவே தினசரி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நடைமுறைகளை, இந்த பிரச்சனைகளை, அதே நேரத்தில் இலவசம் என்று சொல்லி பத்திரிகையிலே விளம்பரம் மட்டும்தான் வருகிறது. மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை, அடிப்படை பிரச்சனைகளை இந்த அரசு செய்து கொடுக்காதது அனைவருக்கும் ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சாதாரண மக்கள் கூட இன்றைக்கு பேசுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. வரும் தேர்தலில் திமுக பணத்தை நம்பியும் அதிமுக கூட்டணி மக்களை நம்பியும் களம் காண்கிறது என KC வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, கடந்த தேர்தலில் கொடுத்த 506 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாததால் மக்கள் அதிமுக பக்கம் திரும்புவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். அவர்கள் எல்லாம் பணத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய எங்களுடைய என்டிஏ கூட்டணியும் மக்களை நம்பி இருக்கின்றது. வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. என்டிஏ கூட்டணிய வெற்றி தமிழகத்திலே சாதித்து காட்டும். எடப்பாடியார் தமிழகத்திலே கண்டிப்பாக எடப்பாடியாருடைய தலைமையில ஆட்சி அமையும். அந்த அளவிற்கு இன்றைக்கு பொதுமக்கள் ஆதரவு இருக்கின்றது. ஒரு கட்சி ஆதரவாளராக இல்லாமல் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பொதுவானவராக பணியாற்றுவேன் என்று பெருந்துறை திமுக வேட்பாளர் தோப்பு வெங்கடாசலம் உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் நிர்வாகிகளை சந்தித்த அவர், தொகுதி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக இருந்து நன்மைகளை செய்ய போவதாக கூறினார். இந்த பெருந்துறை தொகுதி மக்களுக்கு மீண்டும் நல்ல பல திட்டங்களை இந்த செயல்படுத்துவதற்கு இந்த அரசுக்கும் இந்த பெருந்துறை தொகுதிக்கும் ஒரு பாலமாக நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு தளபதி அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். என்ன நம்பிக்கையோடு தளபதி அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் என்னுடைய பணி இருக்கும். வரும் தேர்தலில் பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு வாக்களிக்க போவது இல்லை என 70க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் திருச்சியில் முடிவெடுத்துள்ளன. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தங்களது 68 கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. 70 சங்கங்கள் கொண்ட இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். அதுல விவசாயிகளை யார் ஆதரிப்பது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தப்போ, தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்தியில் ஆள்ற பிஜேபி அரசு 3 வேளாண் சட்டங்கள், உதய் மின் திட்டம், விதை சட்டம் அப்படின்னு பல்வேறு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை முழுமையா கார்பரேட் அடிமைகளா ஆக்குகின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்ட பிஜேபி அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணியை நம்ம தமிழ்நாட்டில் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால பிஜேபி இருக்கின்ற அணியை தமிழக விவசாயிகள் யாரும் ஆதரிக்க மாட்டார்கள். அதே போன்று விவசாயிகளுக்கு எதிராக இருக்கின்ற இந்த பிஜேபியை தமிழகத்திலிருந்து விரட்டுவதுதான் தமிழக விவசாயிகளுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் உள்ள 41 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தனது தம்பி ராமஜெயத்தின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர், முதலமைச்சர் அறிவித்துள்ள வேட்பாளர் பட்டியல் சிறப்பானது என்றும், எடப்பாடி பழனிசாமியின் 200 தொகுதி கனவு பலிக்காது என்றும் பேட்டியின் போது தெரிவித்தார். 9 டெல்டா முழுவதும் 41 தொகுதிகள் இருக்கிறது. 41 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். பொதுமக்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு திமுக அணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை வாக்குகளை கேட்டு அதை போட வைத்து வெற்றியை கொண்டு வர வேலை தான் எங்களுடைய வேலை. எனவே இந்த ஆட்சி என்பது மீண்டும் மலர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. கரூர் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று தெரிந்துதான் செந்தில் பாலாஜி கோவைக்கு சென்றுவிட்டார் என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கரூரில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், கடந்த முறை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக வெற்றி பெற்றது என்றும், இந்த முறை மக்கள் இரட்டை இலை சின்னத்தை ஆதரிப்பார்கள் என்றும் பேசினார். அவர் ஏமாத்துற வேலைதான். ஏமாத்துறதுல மிகப்பெரிய ஆளு. டாஸ்மார்க்ல பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காரு. அதை வச்சு ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு. இந்த தடவை கரூர் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால கோயம்புத்தூருக்கு போயிட்டார். இப்ப இங்க அவருக்கு வேண்டியவர் அவரோட பினாமி நிறுத்தி இருக்கார். அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா? திமுக காரன் சொல்றான், நேத்து நாங்க ஓட்டுக்கு 5000 கொடுப்போம். அது மட்டும் இல்ல, தங்கம் கொடுக்கறாங்களா? அது ராத்திரியில கொடுக்கறாங்களா? உரைச்சு பாருங்க.
ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழி தேரோட்டம் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க கோலாகலமாக தொடங்கியது. 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்ட தேர் ஹைட்ராலிக் பிரேக் வசதியுடன் அலங்கரிக்கப்பட்டு ரத வீதிகளில் உலா வந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.